ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தேவசேனா மேடம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இருக்காங்க. நம்ம விஜய் கேஸ் விஷயமாக தான். ஸோ இப்போது கோர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கதிரேசன் ஒரு சில வக்கீல்களை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நானே இருக்கேன். என்னையே வந்து அவர் விலைக்கு தான் வாங்க பார்த்தாரு. ஆனால் நான் வந்து அவர் சொல்கிறதுக்கெலாம் நான்லாம் வந்துட்டு ஒத்துக்கவே கிடையாது. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் காமிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் நம்ம தேவசேனா மேடம்க்கு வந்து டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் கொடுத்தது நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வெறும் சும்மா வந்து சாம்பிள் மட்டும்தான், இன்னும் நிறையா இருக்குது, நான் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதை வச்சு அதை காமிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம கதிரேசனோட வக்கீலே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இந்த அளவுக்கு வந்து ஆதாரத்தெல்லாம் வந்து இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான். ஸோ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கொலை கேஸ் விஷயமா ஆதாரம் சொன்ன சாட்சி சொன்னாங்க இல்லையா, ஸோ அவங்கள நான் விசாரிக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே பர்மிஷன் கிராண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லிடுறாங்க. ஸோ ரஞ்சிதாவை கூப்பிட்றாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கு கதிரேசன் ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மாவே வந்து கிரியேட் பண்ண ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம ரஞ்சிதாவுக்கு கதிரேசன் கிட்டேருந்து ஃபோன் வந்ததும் ரஞ்சிதா சொல்கிறாங்க, ராஜுமா கதிரேசன் கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்ம அன்னபூர்ணி அம்மா, ஓ நம்ம போட்ட பிளான் எல்லாம் நல்லபடியாக தான் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் நினச்சிக்கிறாங்க. ஸோ இப்போது ரஞ்சிதாவை கோர்ட்டுக்கு கூப்பிட போகிறாங்க. நம்ம தேவசேனா மேடம் கேட்குற கேள்வியில் அப்படியே குறுக்கு விசாரணையில் நம்ம ரஞ்சிதா பார்த்திங்கன்னா நடந்த உண்மையை மட்டுமே வளரி தள்ள போகிறாங்க. ஸோ அவங்க போய் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாயாலே சொல்கிற அளவுக்கு தான் நம்ம தேவசேனா மேடம் பேச போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.